ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? களத்தில் சந்திப்போம் தலைப்புடைய 2வது பாகத்துக்கு வந்திருக்கோம். இந்த 2வது பாகத்திலே தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலை சந்திக்க போற மற்ற முக்கியமான கட்சிகள், அவங்க சாதனைகள், வெற்றி தோல்விகள், செயல்பாடுகள், பலம் பலவீனங்கள், மக்களுடைய நம்பிக்கை, இந்த கிரிட்டீரியா அடிப்படையிலான இந்த கட்சிகளுக்கான ரேட்டிங், இந்த எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ தமிழ்நாட்டு அரசியலை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கான வீடியோ கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றபடி இந்த வீடியோ ஃபுல்லா தமிழ்நாட்டு அரசியலை பத்தி அந்த அளவுக்கு தெரியாத இன்றைய 2K கிட்ஸ்கள், ஜென்சி கிட்டுகளுக்கான வீடியோ தான் இது. ஸோ அவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது மதிமுக கட்சி. தலைமையில் ஏற்பட்ட அதிருப்தி மற்றும் கொள்கை மாறுபாடுகளால டிஎம்கே இருந்து 1994 பிரிச்சு போன வைகோ தொடங்கின கட்சி தான் மறுமலர்ச்சி திராவிட கழகங்கிற மதிமுக. இவங்களோட தேர்தல் பயணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி 1996 தேர்தலை சந்திச்சாலும் ரொம்ப மோசமா தோத்து போனாங்க. அசம்பிளி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனும் ஒரே நாள்ல வந்தது. அந்த எலெக்ஷன்ல வைகோபால் சாமி லோக்சபா கேண்டிடேட்டா நின்று சிவகாசி தொகுதி எம்பி ஆனார். அடுத்து 2001 அஇஅதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு சில சீட்டுகள் ஜெயிச்சாங்க. அடுத்து 2006 மறுபடியும் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இதே மாதிரி சில சீட்டுகள் ஜெயிச்சாங்க. அடுத்து 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 3வது அணி உருவாக்கி தேர்தலை சந்திச்சு ரொம்ப மோசமா தோத்து போனாங்க. கடைசியா போன 2021 எலெக்ஷன்ல டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இதுல 4 தொகுதிகளை ஜெயிச்சாங்க. அடுத்து கட்சியுடைய பலம்னு பாத்தீங்கன்னா, வைகோவுடைய அன்றைய வலுவான பேச்சுக்கள், சும்மா ஏத்தன்ஸ் மாநகரிலே என்னுடைய கேப்டன் பிரபாகரன் அவர் ஆரம்பிச்சாருன்னா அனல் பறக்கும். அவருடைய அனல் பறக்கும் பேச்சை கேட்டு எத்தனை பேர் டிஎம்கேலையும் பின்னால மதிமுகவும் சேர்ந்தாங்க தெரியுமா? அடுத்து இவருடைய கட்சி கொள்கைகள் மற்றும் சித்தாந்தங்கள், அடுத்து இந்த கட்சியினுடைய அனுபவம் எல்லாமே இந்த கட்சியுடைய பிளஸ்களா இருந்தது. அடுத்து மதிமுகவுடைய பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல 1990 நல்ல மக்கள் ஆதரவோட தென் மாவட்டங்கள்ல இந்த கட்சி நல்லா வளர்ந்தாலும் மதிமுக கட்சியில வைகோவுக்கு பின்னால சரியான தலைமை இல்லாம தவிக்குது. இப்ப அதாவது வைகோவுடைய மகன் இப்ப கட்சிக்கு தலைமை வகித்தாலும் இந்த கட்சிக்கு அந்த அளவுக்கு பெயர் இல்ல, பப்ளிசிட்டியும் இல்ல. அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனித்துவமான ஓட்டு வங்கி முன்னிருந்த அளவுக்கு இப்ப இல்ல. அடுத்து இன்றைய இளைஞர்கள் ஆதரவு ரொம்ப கம்மியா இருக்கு. இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி மேல ஈர்க்கப்பட்டு போயிட்டாங்க. அடுத்து இவங்களுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சாட்டை இல்லாம எப்படி பம்பரம் சுத்த முடியாதோ அதே மாதிரி கூட்டணி இல்லாம இந்த கட்சியால சொல்ல முடியாது. அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஆரம்பத்துல உலக வரலாறு புரட்சின்னு கம்பீரமான சிங்கமா மேடைகள்ல வைகோ முழங்கினாலும் பின்னால இதே வைகோ 2K கிட்ஸ்களால காமெடி பீஸா சித்தரிக்கப்பட்டதுதான் இந்த கட்சியுடைய மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். அந்த 2016 காலகட்டத்தில் வைகோ எந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டாலும் அந்த கட்சி தேர்தலை கண்டிப்பா தோத்து போகும்னு பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ராசியான தலைவராக இருந்தவர் தான் வைகோ. முந்தி கட்சி தொடங்கும் போது கம்பீர சிங்கமா இருந்த அந்த கட்சியினுடைய தற்போதைய நிலைமை இன்னைக்கு தனித்தன்மை இல்லாததாலையும் எல்லா தடவையும் கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சதாலையும் கட்சி நிலைமை இன்னைக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். அடுத்து இந்த கட்சியுடைய செயல்பாடுகள், மக்கள் நம்பிக்கை, இந்த கட்சியுடைய பலம் பலவீனங்கள் அடிப்படையில் இந்த கட்சிக்கு நம்ம கொடுக்க போற ரேட்டிங் என்ன பாத்தீங்கன்னா 10க்கு 3. நம்ம அடுத்த கட்சியை பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலித் அரசியல் கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முதல்ல 1980 தலித் சிறுத்தைகள் இயக்கமா திருமாவளவனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அடுத்து 1990 இதே திருமாவளவனால் ஒரு முறைப்படுத்தப்பட்ட கட்சியா உருவானது. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சமூக நீதி, 2வது தலித் உரிமைகள், 3வது இவங்க சாதிக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆரம்பத்துல ஒரு அடிமட்ட இயக்கமா ஆரம்பிச்சு பின்னால தலித் இளைஞர் அணியா மாறி பின்னாடி ஒரு அரசியல் கட்சியா மாறின இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலையான சித்தாந்த அடிப்படையிலான கட்சியா வளர்ந்தது டிஎம்கே கூட வச்சுக்கிட்ட கூட்டணிகள் மூலமா தான். இவங்களுடைய தேர்தல் பயணம் முதல்ல ஆரம்பிச்சது 2001. அப்ப இவங்களுக்கு அந்த அளவுக்கு சீட்டுகள் கிடைக்கல. அடுத்து 2006 இவங்க டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 2 சீட்டு ஜெயிச்சாங்க. அந்த தைரியத்துல 2011 தேர்தல்ல தனியா நின்று பயங்கரமா தோத்து போனாங்க. அடுத்து 2021 மறுபடியும் டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 4 சீட்டு ஜெயிச்சதா இவங்க
இவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அடுத்து இந்த விசிக உடைய தற்போதைய நிலைமை என்ன பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல விசிகவுக்கு டிஎம்கே மொத்தம் 6 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கி இருந்தாங்க. இதுல 4 தொகுதிகளை விசிகே வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்க. அதனால அந்த நம்பிக்கையில் இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல, அதாவது 10க்கும் மேற்பட்ட சீட்டுகள் கேட்டாங்க. ஆனா அதை டிஎம்கே ஏத்துக்காம உங்களுக்கு 6 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் தரணும்னு கொடுத்தாங்க. சரின்னு ஆரம்பத்துல விசிகே ஒத்துக்கிட்டு தன்னோட கேண்டிடேட்ஸை அறிவிச்சாங்க. அப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி காட்டுமன்னார் கோவில் தொகுதியில நானே போட்டியிட போறேன்னு திருமாவளவன் அறிவிச்சார். இது ஏன் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கா இருந்ததுன்னா, இப்ப திருமாவளவன் சிதம்பரம் லோக்சபா எம்பியா இருக்காரு. இதுக்கு முன்னால இவர் இந்த காட்டுமன்னார் கோவில் கேண்டிடேட்டா சிந்தனை செல்வன் ஒருத்தர் அறிவிச்சிருந்தாரு. ஆனா இவர் திடீர்னு 2 நாளுக்கு முன்னாடி தானே வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்டாரு. ஆனா இவர் இன்னும் வேட்புமனு தாக்கல் பண்ணவே இல்லை. ஆனா திடீர்னு பார்த்தா நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல இல்ல நான் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில போட்டி இல்ல, அதுல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை டிஎம்கே சைட்ல இருந்து இவருக்கு பிரஷர் கொடுத்தாங்களான்னு தெரியல. அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பலம்னு என்ன பாத்தீங்கன்னா, முதல்ல தோல் திருமாவளவன் பலமான சித்தாந்தவாதியா இன்னைக்கு வரைக்கும் தலித் சமுதாய மக்களால் அடையாளம் காணப்படுறார். அடுத்து இவர் ஒரு அர்ப்பணிப்புள்ள தலைவரா நல்ல பேர் எடுத்துட்டார். மூணாவதா தலித் ஓட்டுகளுடைய ஒருங்கிணைப்பு இவங்க கட்சியில நல்லா இருக்கு. அடுத்து இவங்களுடைய ஸ்ட்ராங்கான அரசியல் நிலைப்பாடு, அதாவது மதிமுக பாமக மாதிரியான கட்சிகள் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறிக்கிட்டே இருந்தாலும் 2006ல இருந்து இப்போ வரைக்கும் ஒண்ணு தனியா நிக்கணும், இல்லன்னா டிஎம்கே கூட மட்டும்தான் நிலையான கூட்டணின்னு வச்சுக்கிட்டு டிஎம்கேக்கும் தலித் ஆதரவு இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் தன்னோட கட்சியும் வளர்த்துக்கிட்டாங்க. அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிமிடெட் ஜியோகிராபி ரீச் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தலித் இனத்தவர்கள் பகுதிகளை தவிர மற்ற ஊர்கள் கிராமங்கள்ல இவங்களால வளர முடியல. அடுத்து இவங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இல்ல, எதுக்கெடுத்தாலும் டிஎம்கே தான் சார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு அப்புறம் கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு டிஎம்கே 10 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு 8 சீட்டு தான் ஒதுக்கி இருக்காங்க. அப்படி இருந்து இவங்க கட்சிக்காரங்க வாயை பத்தி அமைதியா தான் இருக்காங்க. அடுத்து இவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கட்சியா முட்டிருக்கிறதுனாலதான் இவங்களுடைய வெற்றி எல்லைகளை இவங்களால விரிவாக்க முடியல. அடுத்து கடைசியா ஒரு முக்கியமான இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, யாரும் அடக்குனா அடங்காத திருப்பி அடிங்கிற இவங்களுடைய சித்தாந்தத்தினால இவங்க கட்சி மேல மக்கள் மனசுல இருக்கிற ஒரு வயலண்டான இமேஜ், அதுதான் முக்கியமா இவங்களுடைய கட்சி வளராம இருக்கிறதுக்கான காரணம். கடைசியா இந்த விசிக கட்சியுடைய செயல்பாடுகள், மக்களுக்கு இவங்க மேல இருக்கிற நம்பிக்கை, இவங்களுடைய பலம் பலவீனங்கள், இந்த அடிப்படையில விசிக கட்சிக்கு நம்ம கொடுக்க போற ரேட்டிங் என்ன பாத்தீங்கன்னா 10க்கு 2.5. நம்ம அடுத்த கட்சியை பார்க்கலாம் வாங்க. Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for apply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmi@gmail.com. Thank you for watching this advertisement. அடுத்து நம்ம பார்க்க போற கட்சி ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் சிறந்த 3வது மாற்று கட்சியா உருவாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட தேசிய முன்னேற்ற திராவிட கழகங்கிற தேமுதிக கட்சி. டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டுக்கும் மாற்றா 2005ல கேப்டன் விஜயகாந்தால உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த தேமுதிக. இவங்களுடைய முக்கியமான நோக்கம் ஊழல் இல்லாத சுதந்திர அரசு. இவங்களுடைய ஆரம்ப வளர்ச்சி பாத்தீங்கன்னா, முதல்ல 2006 அசம்பிளி எலெக்ஷன்ல நுழைஞ்சு இவங்க தனியா போட்டியிட்டு விஜயகாந்த்ங்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டில் இவங்க மொத்தம் 8% வாக்கு வங்கியை கைப்பற்றினதான் இவங்களுடைய முதல் சாதனைன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் விஜயகாந்தோடைய சினிமா பாப்புலாரிட்டி. இன்னொன்னு, ரஜினிகாந்த் செய்ய தயங்குறத விஜயகாந்த் தைரியமா செய்கிறாருன்னு மக்கள் அன்னைக்கு நம்ப ஆரம்பிச்சாங்க. இதனால கட்சி வேகமா வளர ஆரம்பிச்சது. அடுத்து 2011 சட்டசபை தேர்தலில் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 29 சீட்டு ஜெயிச்சதும் இவங்களுடைய உச்சக்கட்ட சாதனைன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு காரணம் சினிமா நடிகரான விஜயகாந்தோடைய பாப்புலாரிட்டி கிடையாது. ஜெயலலிதா
ஜெயலலிதாங்கிற ஒரு மூத்த அரசியல்வாதியுடைய அனுபவமும் பாப்புலாரிட்டியும் தான். அவங்க கூட வச்சுக்கிட்ட கூட்டணி காரணமா தான் இவங்களால 29 எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடிஞ்சது. விஜயகாந்தும் எதிர்கட்சி தலைவராக ஆக முடிந்தது. ஆனா அடுத்து 2016 மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு 3வது அணி உருவாக்கி இவங்க எலெக்ஷனை சந்திச்சும் விஜயகாந்தோட சினிமா பாப்புலாரிட்டி இந்த தடவை சுத்தமா கை கொடுக்கவே இல்லை. அதனால இவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. கிட்டத்தட்ட தேமுதிகவோட அழிவு ஆரம்பிச்சது இங்கதான். அடுத்து 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல இவங்க மறுபடியும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சோம். ஜெயலலிதா இல்லாததாலையும் அந்த நேரத்தில் விஜயகாந்தோட உடல்நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுனாலையும் இவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அடுத்து இந்த தேமுதிகவுடைய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோடைய அன்றைய மாஸ் அப்பியரன்ஸ். அடுத்து 2வது இவங்களுடைய முக்கியமான பலம் என்ன பாத்தீங்கன்னா அடிப்படையிலான ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கே சென்டிமெண்ட். ஆனா அதுதான் இவங்களுடைய மைனஸ் பாயிண்டாவும் ஆனது பின்னாடி. அடுத்து தேமுதிகவுடைய முக்கியமான பலவீனங்கள் என்ன பாத்தீங்கன்னா இவங்களுடைய முதல் பலவீனம் இவங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸ். அதாவது விஜயகாந்தை பார்க்க வந்த லட்சக்கணக்கான மக்கள் எல்லாருமே ஓட்டா மாறுவாங்கன்னு இப்போ உள்ள டிவிக்கு கட்சிக்காரங்க மாதிரி இந்த தேமுதிக காரர்கள் அன்னைக்கே தப்பு கணக்கு போட்டிருந்தாங்க. அது 2006 2011 ஓரளவு ஒரு கூட்டாச்சு. ஆனா விஜயகாந்தோட சினிமா பாப்புலாரிட்டி பற்றி இவங்க ஜெயிக்கிறதுக்கு உதவாதுங்கிற உண்மையை இவங்க உணர்றதுக்குள்ள 2016 அசம்பிளி எலெக்ஷன் வந்து அதுல இவங்க தோத்து போனதுல இருந்து விஜயகாந்தோட உடல் நிலைமை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது. அடுத்து 2வது பலவீனம்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அப்புறம் உள்ள ஒரு தலைமை வெற்றிடம். கிட்டத்தட்ட விஜயகாந்தோட உடல் நிலைமை எப்ப மோசமாச்சோ அப்போ அந்த கட்சியோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாச்சு. அடுத்த பலவீனம் மக்களுக்கு இப்போ உள்ள கட்சி தலைவர் பிரேமலதா மேலேயோ அவங்க தம்பி சுதீஷ் மேலேயோ அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்து விஜயகாந்தோடைய பசங்களுக்கு அந்த அளவுக்கு சினிமா புகழ் இல்லை. ஏன் சினிமா புகழ் இருந்த கேப்டனாலே அன்னைக்கு 2016 இருந்து ஜெயலலிதா இல்லாம ஜெயிக்கவே முடியலையே. அடுத்து விஜயகாந்த் இருக்கும்போது தக்க வைக்கப்பட்ட ஓட்டு வங்கியை இப்ப இவங்களால தக்க வைக்க முடியவில்லை. காரணம் இவங்க தொண்டர்கள் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அடுத்து இவங்க கட்சி எப்பவும் கூட்டணிகளே சார்ந்திருக்கு. விஜயகாந்த்ங்கிற ஒரு மாஸ் சினிமா ஹீரோ இருந்தும் மற்ற அரசியல் கட்சிகளோட கூட்டணி இல்லாம இவங்களால ஜெயிக்கவே முடியாம போச்சு. அடுத்து விஜயகாந்த் எந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து ஊழல்களை எதிர்த்து தேமுதிக கட்சி ஆரம்பிச்சாரோ அதே விஜயகாந்தும் அவங்க குடும்பத்தாரர்களும் இதே ஊழல் கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலில் சந்திச்சதுனால மக்களுடைய அவ நம்பிக்கையை தான் ரொம்ப சம்பாதிச்சாங்க. அடுத்து இவங்களோட கடைசியான பலவீனம் என்ன பாத்தீங்கன்னா இவங்களுடைய பலவீனமான கட்டமைப்பும் ரொம்ப கணிசமாக குறைஞ்ச இவங்களுடைய செல்வாக்கும் தான். அடுத்து கடைசியா இந்த கட்சிக்கான செயல்பாடுகள் மக்களுடைய நம்பிக்கை இந்த கட்சியுடைய சாதனைகள் இவங்களுடைய பலம் பலவீனங்கள் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கட்சிக்கு நம்ம கொடுக்க போற ரேட்டிங் 10க்கு 2.5. அடுத்து இந்த 2வது பாகத்துல நம்ம கடைசியா பார்க்க போற கட்சி என்னன்னா தமிழ்நாட்டில் சித்தாந்தத்தால் உந்தப்பட்ட வளர்கின்ற சுதந்திரமான அரசியல் கட்சியும் முக்கியமான எமர்ஜிங் கட்சியுமான நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 2000களில் சீமான் தலைமையில நாம் தமிழர் இயக்கம்னு ஆரம்பிக்கப்பட்டு பின்னால தமிழ் தேசியம்ங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோட 2010களில் ஒரு அரசியல் கட்சியா வடிவம் பெற்ற கட்சியுடைய அரசியல் பாத்தீங்கன்னா மொழி நிலம் இன அடையாள அரசியல். ஆரம்பத்துல இவங்களுக்கு லிமிடெட் சப்போர்ட் தான் இருந்தது. பின்னால இளைஞர்களுடைய ஆதரவு அண்ட் முதல் முறையா வாக்காளர்களுடைய ஆதரவு இவங்களுக்கு கிடைச்சது. அடுத்து இந்த கட்சியோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா
ஸ்லோ பட் ஸ்டெடின்னு சொல்லலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் பயணம்னு பாத்தீங்கன்னா முதல்ல 2016 அசம்பிளி எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுடைய அனைத்து 234 தொகுதிகளையும் தைரியமா போட்டி போட்டாங்க. ஆனா ஒரு சீட்டு இவங்களால ஜெயிக்க முடியலன்னாலும் 1-2% ஓட்டு வங்கி இவங்களுக்கு கிடைச்சது. அடுத்து 2019 லோக்சபா எலெக்ஷன்ல இவங்க போட்டி போட்டாங்க. அப்போ இவங்களுக்கு கிடைச்சது 0 சீட்டுகள் தான். அப்படி இவங்க முயற்சியை கைவிடாம விக்ரமாதித்த தோல்ல ஏறின வேதாளம் மாதிரி மறுபடியும் 2வது தடவை 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல தமிழ்நாட்டு அனைத்து 234 தொகுதிகளையும் தனியா போட்டி போட்டு ஒரு தொகுதியில இவங்களால ஜெயிக்க முடியலன்னாலும் இவங்களுடைய ஓட்டு வங்கி 6-7% அதிகரிச்சது. அதாவது மக்கள் நம்பிக்கை இவங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சது. இப்ப 3வது தடவையா 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல ஹாட்ரிக் சாதனை மீண்டும் 234 தொகுதிகளில் ரொம்ப தன்னம்பிக்கையோடு தனியா போட்டிடுறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு சவால்கள் எதிரிகள் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. போன தடவை வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அரசியல்ல பலந்து கொட்டப்பட்ட சீனியர் கட்சிகள் கூட மட்டும்தான் இவங்க போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை தான் இவங்க தாவேக மாதிரி ஒரு ராட்சச சினிமா எதிரி கூட இவங்க போட்டி போடுறாங்க. ஆனா இந்த தடவை இவங்களோட ஓட்டு வங்கி இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இவங்களும் தன்னுடைய வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீமானுடைய அந்த பலமான பவர்ஃபுல்லான ஸ்பீச் கிட்டத்தட்ட வைகோவுடைய வாரிசுன்னு சொல்லலாம். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். அடுத்து இவங்களோட தெளிவான சித்தாந்தம், அதாவது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான், தமிழ் அரசியல்வாதிகள் தான் ஆள வேண்டும்ங்கிற ஒரு இன சித்தாந்தம். இன்னும் விளக்கமா சொல்ல போனா என்னதான் தன்னுடைய மூதாதையர்கள் கேரளத்து கிறிஸ்டியன் நாடார்கள் இனத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சீமானுடைய சித்தாந்தம் தெளிவான தமிழ் இனவெறி சித்தாந்தம். அதை ஏன் நான் தமிழ் இனவெறி சித்தாந்தம்னு சொல்றேன்னா ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா, உப்பிட்ட தமிழ் பண்ணி நான் மறக்க மாட்டேன். அதேதான். அதாவது 2010வது வருஷம் நடிகர் ஜெயராம் ஏசியா மலையாள சேனல்ல தன்னுடைய வீட்டு வேலைக்காரியான ஒரு தமிழ் பெண்ணுடைய தோலை எருமை மாட்டோடைய தோலோட கம்பேர் பண்ணி சொல்லி நக்கல் அடிச்சதுனால சீமானுடைய கட்சிக்காரங்க ஜெயராமுடைய வீட்டை தக்கி சூறையாடுறது மட்டும் இல்லாம அவர் வாங்கின ஷீல்டு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் அன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டது. அதுல இருந்தே அண்ணன் சீமானுடைய தமிழ் இன வெறியை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது சீமானுடைய தமிழ் இன வெறிக்கான ஒரு உதாரணம். ஆனா இதுதான் இவருடைய மைனஸ் பாயிண்ட் கூட. அடுத்து 3வது முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இன்றைய இளைஞர்கள் கிட்ட இவங்க கட்சி பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சோசியல் மீடியா. ரொம்ப முக்கியமா சாட்டை யூடியூப் சேனல் அண்ட் அதனுடைய நிறுவனர் துரைமுருகன் தான். ஆக்சுவலா நான் என்டிகே கட்சியுடைய அனுதாபம் இல்லைன்னாலும் சாட்டை முருகனுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் டெய்லி தவறாம பாத்துருவேன். அந்த அளவுக்கு சாட்டை துரைமுருகன் எல்லா கட்சிகளையும் நல்லா தூக்கி கடாசி எரிஞ்சிருப்பாரு. ரொம்ப முக்கியமா இவர் விஜயுடைய டிவிகே கட்சியை செம்மையா பந்தாட்டி திரும்புற பக்கம்லாம் கோல் போட்டுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட மனுஷன் டிவிகே கட்சியுடைய சினிமா பப்ளிசிட்டி அப்படியே அழிச்சிட்டாருன்னு சொல்லலாம். நான் தலைகீழாதான் குதிப்பேன்னு கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி நான் விஜய் எந்த தொகுதியில நிக்காரோ அந்த தொகுதியில தான் நின்று அவரை எதிர்த்து போட்டி போடுவேன்னு ஆரம்பத்துல சொன்ன இவரு இப்ப ஏன் இவர் பெரம்பூர்ல விஜய்க்கு எதிராக போட்டி போடலன்னு தெரியல. கட்சி மேலிடத்துல இருந்து ஏதாவது இவருக்கு பிரஷரானு தெரியல. அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையான சுதந்திர தன்மை. அதாவது எந்த மத்த கட்சிகளிடையே சார்ந்திருக்காத ஒரு சுதந்திரம். இன்னைக்கும் எந்த கட்சியுடைய பேரம் படியாதாலே என்னவோ கூட்டணி வைக்காத அந்த தைரியம். அடுத்து இவங்களோட பிளஸ் பாத்தீங்கன்னா இவங்க கட்சி வேட்பாளர்கள் 50% பெண்கள் தான். அது மட்டும் இல்லாம இவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள், அப்படி இவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்க நல்லா இருக்குல்ல. எங்கேயுமே மக்களை ஏமாத்துற இலவச அறிவிப்புகள் இல்லை, வாய் சவடால்கள் இல்லை, வடை சூடுதல்கள் இல்லை, ஓரளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள். அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய பலவீனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் மைனஸ் பாயிண்ட் டிவிகே கட்சி மாதிரியே இவங்களும் எந்த கூட்டணியும் இல்லாததுனால அதிகமான ஓட்டுகள் பிரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். காரணம் நம்மளுக்கு சீமான் சாட்டை துரைமுருகனை தவிர வேற யாரையும் அந்த அளவுக்கு தெரியாது. அடுத்து இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் இவங்களுடைய கட்சி சாதி அல்லது சமூக அடிப்படை வரையறுக்கப்பட்ட கட்சி. அதனால எல்லா சமூகத்தினருடைய ஓட்டுகளும் இவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அப்படியே கிடைச்சாலும் அதெல்லாம் பிரிக்கப்படுகிற ஓட்டுகளா தான் இருக்குமே தவிர இவங்களுக்கு கிடைக்க போற அந்த சமூக ஓட்டுகளால இவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து இவங்களோட முக்கியமான பலவீனம் என்ன பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அரசியல் அனுபவம், போராட்ட அனுபவங்கள்
நிறைய இருந்தாலும், அதனால ஜெயிலுக்கு போன அனுபவங்கள் இவங்களுக்கு இருந்தாலும், இவங்களுக்கு ஆட்சி அனுபவம் அந்த அளவுக்கு கிடையாது. இவங்க கட்சி சார்பா ஒரு எம்எல்ஏ கூட இது வரைக்கும் கிடையாது. அப்படி இருந்தாதான் இவங்களோட பழைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியும். அதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு. சரி, இவங்களுடைய வளர்ச்சியும் ஒரு நிலையான மெதுவான வளர்ச்சி தான். அடுத்து இந்த கட்சியோட பலவீனம் என்ன பாத்தீங்கன்னா, இவங்க மேல உள்ள ஒரு வன்முறை இமேஜ். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நடிகர் ஜெயராம் வீட்டுல போய் அட்டாக் பண்ணாங்கன்னு. ஆக்சுவலா நடிகர் ஜெயராம் பேசுனது தப்பு தான். ஆனால் சீமான் பண்ணது அதை விட ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாலே மற்ற மாநிலத்துக்காரங்களை நம்ம எப்படிலாம் கிண்டல் அடிக்கிறோம். கேரள பெண்களை பத்தி ரொம்ப மோசமான ஒரு இமேஜ் கிரியேட் பண்றோம். தெலுங்குக்காரங்களை பத்தி, வடக்கன்சுகளை பத்தி ஒரு மோசமான இமேஜ் கிரியேட் பண்றோம். அதெல்லாம் மறந்துட்டு சீமான் ஜெயராமுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அறிவிக்க விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் வீட்டை போய் அட்டாக் பண்ணலாம் ரொம்ப மோசம். அதனால இவர் கட்சி மேல ஒரு வயலண்டான கட்சின்னு ஒரு இமேஜ் உருவாக்கி இருக்கு. அடுத்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வைகோ விஜயகாந்த் மேல நம்ம மனசுல ஆரம்பத்துல ஒரு கம்பீரமான ஒரு இமேஜ் இருந்ததோ, அது பின்னால போக போக ஒரு காமெடி இமேஜா மாற ஆரம்பிச்சதோ, அதே மாதிரி சீமான் மேல ஆரம்பத்துல அவர் பேசின பேச்சுகள்ல இருந்து ஒரு கம்பீரமான ஹீரோ இமேஜ் உருவாயிருந்தாலும், இப்ப அந்த கம்பீரமான இமேஜ் கொஞ்சம் காணாம போய் இவர் தன்னோட பேச்சினாலேயே ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆயிட்டார். இன்னொரு நிலையத்துக்கு வரும்போது பிறகு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்க நின்றுட்டான். திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. பிறகு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. என்னை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச, அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. அதாவது நான் கேப்டன் பிரபாகரன் கூட ராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சில வீடியோக்குள்ள சொல்லியிருந்தாரு. AK-74 ஒரு ஆயுதம், அது ரஷ்யால இருந்து வந்திருக்கு. எங்களுக்கு அரிசி போல தான் தோட்டா இருக்கும். ஆனாலும் ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. அப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லைன்னா. ஆமா, அப்ப இந்தியால AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். இங்க சொல்லாதீங்க, அங்கவே சொல்லுங்கன்றார். சத்தியமா சொல்றாரு. தன்னுடைய பழைய வீர பராக்கிரமங்களை பத்தி ஏகப்பட்ட வீடியோக்குள்ள அள்ளி தெளிச்சு விட்டு இருந்தார் மனுஷன். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இவருடைய பள்ளி தோழர் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பள்ளிக்கூடம் போறப்ப ரெண்டு மலையை கடந்து ஏறி இறங்கி போனோம். காவிரி ஆற்றுல 2 பேரும் போவான். அப்ப 2 பேரும் போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு முதல்ல டக்குன்னு வந்துருச்சு. எனக்கு என்ன செய்யறே தெரியல, டபக்குன்னு என்னை முழுங்கிருச்சு. உடனே சீமான் அண்ணே அண்ணே அண்ணேன்னு கத்துறேன். உடனே சீமான் அண்ணன் உள்ள டபக்குன்னு பாஞ்சு உள்ள வந்துட்டாரு. சொன்னாரு, எங்க அந்த சவுண்டரி பாக்ஸ் அப்படின்னு கேட்டாரு. சவுண்டரி பாக்ஸ் இந்த இருக்குன்னு சவுண்டரி பாக்ஸ் எடுத்து கொடுத்தேன். உடனே அந்த சவுண்டரி பாக்ஸ் எடுத்து அதுல காம்போஸ் இருக்கும் பாத்தீங்களா, அப்படியே முதலையோட நுரையீரல அறுத்தாரு. அடுத்த முதல்ல செத்துருச்சு. அப்புறம் குடலை பூரா அறுத்துட்டு பௌத்த ஒரு கிழிச்சிட்டாரு. என்னையும் கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டு வந்து அவன் நீச்சல் அடிச்சுக்கிட்டே போனா நான் முதுகுல ஏறிக்கிட்டே நீச்சல் அடிச்சு காவிரி கரையை கடந்து என்னை உயிரை காப்பாத்தினாரு. இந்த மாதிரி சில வீடியோக்களாலதான் சீமான் அண்ணன் ஒரு சரியான காமெடி பீஸாவே மாறிட்டாருன்னு சொல்ல வச்சது. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, நம்ம சீமான் அண்ணன் ஏற்கனவே வாலண்டியராக ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டார். இந்த லட்சணத்துல நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச லீக் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர்ல நம்ம சீமான் அண்ணன் பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பாவா வர்றது மட்டும் இல்லாம கராத்தே மாஸ்டராவும் வர்றாராம். ஆக மொத்தத்துல விக்னேஷ் சிவன் நம்ம சீமான் அண்ணனை வச்சு செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீமான் அண்ணன் இன்னும் ஒரு 50% காமெடி பீஸ் ஆயிடுவோம் நினைக்கும் போதுதான் இன்னும் கவலையா இருக்கு. அடுத்து இவங்களுடைய முக்கியமான பலவீனம் இல்ல முக்கியமான எதிரின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா 2 வருஷமா ஆரம்பிக்கப்பட்ட விஜயோட டிவிகே கட்சி கிரியேட் பண்ண அந்த ஒரு மாஸ் இமேஜ், அதை பத்தி சீமான் டெய்லி கண்டன அறிக்கை வெளியிடறாரோ இல்லையோ, டெய்லி சாட்டை துரைமுருகன் தன்னோட யூடியூப் சேனல்ல மறக்காம பிரசன்ட் ஆகி விஜயை பத்தி ஒரு 10 நிமிஷமாக பேசிடுவார். அடுத்து கடைசியா நாம் தமிழர் கட்சியுடைய பலவீனம் என்ன பாத்தீங்கன்னா, மத்த எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்துல மக்கள் எல்லாரும் இந்த வீடு கஷ்டப்படக்கூடாதுன்னு வீடு வீடா போய் வளர்ச்சி நிதி, கோடை நிதி, வாழ்க்கை நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம அண்ணன் சீமானோட கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு வீடா போய் மக்கள் கிட்ட இருந்து திரள் நிதி வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால கட்சியோட பேரு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. சோ கடைசியா நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் செயல்பாடுகள், இவங்க சந்திச்ச தேர்தல்கள், வெற்றி தோல்விகள், இவங்களுடைய பலம் பலவீனங்கள், மக்கள் நம்பிக்கை, இந்த அடிப்படையில பார்க்கும்போது இவங்க கட்சிக்கு நம்ம கொடுக்க போற ரேட்டிங் என்ன பாத்தீங்கன்னா 10க்கு 5. சாரிங்க, இவங்க கட்சியை பத்தின ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த சட்டசபை தேர்தல்ல தனியா நிக்கிற கட்சிகள்ல டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்து டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்க்கிற மக்கள் அடுத்து எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம்னு மனசாட்சிப்படி நம்ம சிந்திக்கும் போது கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள், கட்சி கொள்கைகள், சித்தாந்தங்கள், இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அடிப்படையில இவங்களுக்கு தாராளமா இந்த தடவை ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு நம்மளை யோசிக்க வைக்கிற கட்சிகளை முதல் இடத்துல வர கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. எதுக்கு ஒரு தடவை இந்த கட்சிக்கு நம்ம சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முக்கியமான 4 கட்சிகளை பார்த்தாச்சு. இந்த களத்தை சந்திப்போம் தலைப்புடைய 3வது பாகத்துல 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டி போட போற மீதம் இருக்கிற முக்கியமான கட்சிகளை பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே தலைப்புல 3வது பாகத்துல உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.